என் அன்புக்கும் இனிமையான நட்புக்கும் நேர்மையான நேசத்திற்கும் ஸ்ரத்தையான காதலுக்கும் உரியவன் என்பதனால் என் வாழ்க்கையின் சூக்ஷ்மமான ரகசியங்களை சொல்லுகின்றேன் கேளுங்கள். இந்த பேரு சார்ந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மட்டும் கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா உங்க உடம்பு முழுக்க 10 நாள்ல டீடாக்ஸ் ஆயிடுங்க. அப்படியே ரிலாக்ஸ்டா பேர் இல்லாம பேரு சம்பந்தமா நீங்க உருவாக்கிக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், உங்களுடைய பேரை காப்பாற்றணும், அந்த பேர் சார்ந்த பிராண்டை காப்பாற்றணும், அது சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை காப்பாற்றணும். இந்த தருதரம் பிடிச்ச அந்த ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களை ஓட வச்சுட்டே இருக்கே, அந்த மாயை ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ்டா அதை விட்டுட்டு ஜஸ்ட் இந்த 17 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. கப்பல்லாம் கவுந்துராதுங்க, ஒண்ணு எழுந்துட மாட்டீங்க. நான் ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ் தான் சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வீணான பயங்கள், ஐயோ இல்ல இல்ல அப்படிலாம் இந்த சாமியார் சொல்ற மாதிரி, நித்யானந்தா சொல்ற மாதிரி நீ எதையாவது ஒன்று ட்ரை பண்ணினா அது கிரைசிஸ் வந்துடும், அதெல்லாம் யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு தொடப்பகட்ட கிரைசிஸும் வராது. இந்த பயம் பெரிய பபுள் மாதிரி புபுன்னு குதிக்கும். அப்படியே பாருங்க, இந்த ஒரே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். நான் ப்ராமிஸ் பண்றேன், என்னுடைய நேர்மையான நேசத்திற்குரிய நண்பர்கள்ன்றதால உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேங்க. 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, வெறும் இந்த நிழல் வெற்றி, ஒப்புமை அளவீட்டால் அளக்கப்படுகின்ற வெற்றி மட்டும் இல்லாம தனித்துவமான வெற்றி அடைகின்ற சத்தியங்கள், சக்தி, சாத்தியங்கள் உங்களுக்குள்ள திறக்க ஆரம்பிச்சிருங்க. அது ஒண்ணு. 2வது, உடம்பு முழுக்க ஒரு ஆர்கனையும் உங்களுடைய டாக்ஸிக் எமோஷன்ஸ் நியூரோபெப்டைட்ஸா விஷமாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டு ஹெல்த் ரெக்கவர் ஆயிடுங்க. அந்த டாக்ஸின்ஸை திரும்ப ஆர்கன்ஸ் மேல டம்ப் பண்றதை விட்டீங்கன்னா உடம்பு மனசு ரெக்கவர் ஆயிடுங்க. ஏன்னா தானா எல்லாம் கரைஞ்சு வெளியில போயிடுங்க.